ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கிடையாது. ஐ திங்க் ஒரு 1 வீக் உங்களுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக அந்த மாதிரி வீடியோ போட்டது. ஸோ இப்போ பொங்கலுக்கு அப்புறம் இப்போ தான் போடுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 40 டேஸ் இருக்குது நம்ம கிட்ட. 11th ஸ்டாண்டர்டுக்கு 40 டேஸ் இருக்குது பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு. ஸோ இந்த 40 டேஸில் உங்களுக்கு இனிமேல் என்னென்ன படிக்க முடியுமோ ஸோ அது எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது மேத்தமெட்டிக்ஸ். நிறைய பேர் நான் ஏன் ஃபர்ஸ்ட் அதை சூஸ் பண்ணேன், நிறைய பேர் இந்த சப்ஜெக்ட் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால அந்த சப்ஜெக்ட்டை ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு வேற என்னென்ன சப்ஜெக்ட் வேணும், அடுத்து என்ன சப்ஜெக்ட் வேணும்னு இப்போவே கமெண்ட் பண்ணிருங்க. நாளைக்கு அந்த சப்ஜெக்ட் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் 2025ல 90 அவுட் ஆஃப் 90 நீங்க ஸ்கோர் பண்றதுக்கு நீங்க படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். ஸோ 5 மார்க்கை மட்டும் படிச்சா அந்த 90 அவுட் ஆஃப் 90 எடுக்க முடியுமானா கிடையாது. ஸோ இது வந்து பார்ட் 1 வீடியோ. ஸோ பார்ட் 2ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் வந்து 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ஃபுல் மார்க் இன்க்ளூடிங் கம்பல்சரி கொஸ்டினும் அட்டன் பண்றதுக்கு நீங்க என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத நான் அப்லோட் பண்றேன். அண்ட் பார்ட் 3 ஒரு வீடியோ இருக்கும். ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா புக் பேக் அண்ட் புக் இன்சைடு 1 மார்க் கொஸ்டின் அண்ட் ஆல்சோ 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அதெல்லாமே நான் அப்லோட் பண்ண போறேன். ஸோ எப்படின்னா லைக் இது வரைக்கும் நடந்த எல்லா பப்ளிக் எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பருமே எங்கிட்ட வந்து இருக்குது. ஸோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான். ஸோ இது வரைக்கும் நடந்தது பாருங்க. ஜூலைல நடந்த சப்ளிமெண்டரி எக்ஸாமு. ஸோ அதே மாதிரி மார்ச் மந்த்னா மெயின் பப்ளிக் எக்ஸாம் லாஸ்ட் இயர் 2024ல நடந்தது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஜூன் 2023ல நடந்த சப்ளிமெண்டரி எக்ஸாமு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது ஆகஸ்ட் 2022ல நடந்த சப்ளிமெண்டரி எக்ஸாமு. ஸோ இந்த மாதிரி எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸுமே இருக்குது. இது மே 2022ல மே மாதம் தான் பப்ளிக் எக்ஸாம் நடந்தது. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ். ஸோ இது எல்லாமே மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ். ஸோ ஒரு 10 மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம கிட்ட இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ், இது போக இந்த வருஷம் ரிப்பீட்டடா மோஸ்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இதெல்லாம் அடிப்படையா வச்சுதான் நான் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சொல்லியிருக்கேன். சும்மா எடுத்தவங்க புக் எடுத்து கையில வச்சுக்கிட்டா இது பாத்துக்கோங்க அப்படின்லாம் ஒன்றும் சொல்ல கிடையாது. ஸோ நான் புக்லையும் நல்ல அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன். இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஆஸ் அ மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்டா என்னென்ன இம்பார்ட்டன்ட் எனக்கு தெரியும். ஸோ அதை வச்சு அனாலிசிஸ் பண்ணி பிளஸ் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் புக்கே நான் உங்களுக்கு வாங்கி வச்சிருக்கேன். இதெல்லாம் நான் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றேன் PDF. ஸோ வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் நான் போட்டோ எடுத்து உங்களுக்கு PDF நான் ஷேர் பண்ணிடுறேன். டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். இப்போ வாங்க உங்களுக்கு எல்லா சாப்டர்ல உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாப்டர் 1ல எக்ஸசைஸ் 1.1ல சாரி கொஞ்சம் சின்னதா எழுதி, கொஞ்சம் இல்லை ரொம்பவே சின்னதாக தான் எழுதிருக்கேன். வீடியோ ஜூம் பண்ணிக்கோங்க ஏன்னா போர்டில் இடம் பத்தாது. ஸோ தட்ஸ் வை சின்னதாக எழுதியிருக்கேன். எக்ஸசைஸ் 1.1ல இது லைக் 10th கொஸ்டின். அப்புறம் எக்ஸாம்பிள் 1.2, எக்ஸசைஸ் 1.2ல 1, 3, 4, 6, 9, எக்ஸாம்பிள் 1.12, 13. இல்ல இந்த இம்பார்ட்டன்டான ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்றேன் பாருங்களேன். கொஸ்டின்ஸ் மீன்ஸ் ஒரு சில மாடல் சொல்றேன், அதெல்லாம் நல்லா பாருங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படின்னா அந்த P of A, P of B, P of A இன்டர்செக்ஷன் B கொடுத்துட்டு P of A இன்டர்செக்ஷன் B பார், P of A அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு வர்றது. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா லைக் உங்களுக்கு வந்து இந்த 5 மார்க் மட்டும் சொல்லிடுறேன். இதெல்லாம் 5 மார்க் தானே. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. லைக் f of xங்கிற ஒரு ஃபங்க்ஷன்ஸ் they will give f of x equal to something ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டு இல்லை வேல்யூ கொடுத்துருவாங்க. தென் ஃபைண்ட் -3, 5, 2, -1 அந்த மாதிரி கொஸ்டின்ஸ். ஸோ அடுத்தது வெக்டார்ஸ் 3 வெக்டார் கொடுத்துட்டு அது வந்து கோ பிளானர் அப்படின்னு சொல்லணும். ஸோ அடுத்தது பார்ஷியல் ஃபிராக்ஷன் பகுதி பின்னமாக்குதல், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் 7th சாப்டர், அது வெரி வெரி ஈஸியான சாப்டர், அது நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு அது பேரலல் லைன்னு சொல்லிட்டு அதோட டிஸ்டன்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணணும். மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் கணித தொகுத்தறிதல் முறைன்னு நினைக்கிறேன் தமிழ்ல. வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸோ 1² + 2² + 3² + எக்ஸெட்ரா n², இதே மாதிரி 1 + 2 + எக்ஸெட்ரா n அதை வச்சுலாம் வரும், அது பார்த்துக்கோங்க. அப்புறம் சம் ஆஃப் த n டேர்ம்ஸ் 10thலேயே படிச்சிருப்பீங்க நீங்க. 5 + 30 உங்களுக்கு வந்து 8 + 88 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் சம் எவாலுவேஷன்ஸ் கொஸ்டின்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தென் மேட்ரிக்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க, ஈஸி தான். அப்புறம் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் 3^2n + இது டிவிசிபிள் பை 8. ஸோ அந்த மாதிரி தோன்றது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நேப்பியர்ஸ் ஃபார்முலா ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் நேப்பியர்ஸ் ஃபார்முலா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க. ஸோ மார்ச் 2024ல நேப்பியர்ஸ் ஃபார்முலா கேட்டிருக்காங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது வச்சு வர சம்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொல்லியிருப்பேன் தியரம் 8.1, 8.2, 8.3 படிச்சுக்கோங்க. அதே மாதிரி ரிசல்ட்டும் உங்களுக்கு நான் படிக்க சொல்லியிருப்பேன். தியரம் 9.1, 9.4, ரிசல்ட் 9.1. ஏன்னா தியரம்ஸும் கேட்குறாங்க. ஸோ அதனால தான் அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ தென் இந்த மாதிரி நிறைய இருக்குது, நான் அதை சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ பாருங்க
சாப்டர் 1ல எக்ஸசைஸ் 1.3ல 2 3 10 12 19 எக்ஸாம்பிள் 1.29 30 சாப்டர் 2 எக்ஸசைஸ் 2.4ல 4th கொஸ்டின் எக்ஸசைஸ் 2.9ல 1 2 3 5 7 8 9 12 இதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நல்லா பாத்துங்க எக்ஸசைஸ் 2.8ல 1 2 3 எக்ஸசைஸ் 2.12ல 3 5 6 7 8 9 10 எக்ஸாம்பிள் 2.19 2.24 2.36 37 எக்ஸசைஸ் 2.9 ஓட எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே பாத்துக்கோங்க வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர் 3 பொறுத்தளவுல பாத்தீங்க அப்படின்னா சாப்டர் 3ல எக்ஸசைஸ் 3.3ல 4 6 3.4ல 8 16 20 21 22 23 25 3.5ல 6 9 10 11 எக்ஸாம்பிள் 3.29 3.39 3.40 3.41 எக்ஸசைஸ் 3.7ல 1 2 3 அண்ட் சாப்டர் 4ல எக்ஸசைஸ் 4.3ல 14 15 18 20 எக்ஸசைஸ் 4.4ல 1 2 4 5 6 7 உண்டு அடுத்து 10 12 எக்ஸாம்பிள் 4.54 55 63 64 65 இதெல்லாம் பார்த்துக்கோங்க சாப்டர் 5 எக்ஸசைஸ் 5.2ல 4 7 8 9 10 எக்ஸசைஸ் 5.4ல 3 4 5 10 எக்ஸாம்பிள் 5.24 25 வெரி இம்பார்ட்டன்ட் முடிஞ்சா 23யும் பார்த்துக்கோங்க சாப்டர் 6ல எக்ஸசைஸ் 6.2ல 10th கொஸ்டின் எக்ஸாம்பிள் 6.9 6.19 6.20 அடுத்தது 6.38 இதெல்லாம் பார்த்துக்கோங்க எக்ஸசைஸ் 6.3ல 10 11 17 6.4ல 4 5 6 8 9 11 12 13 14 15 சாப்டர் 7 7.1 எக்ஸசைஸ்ல 17th கொஸ்டின் 7.2ல 2 3 4 7.3ல 1 2 4 6 எக்ஸாம்பிள் 7.13 19 24 25 சாப்டர் 8 நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தியரம்ஸ் பார்த்துக்கோங்க 8.1ல 1 2 எக்ஸசைஸ் 8.2ல 7 9 10 எக்ஸசைஸ் 8.3ல 10 6 14 ஸோ ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ ஏன்னா எனக்கு தொண்டெல்லாம் வலிக்குது ஸோ அதெல்லாம் தாண்டி தான் உங்களுக்கு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ லைக் பண்ணிக்கோங்க அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க சாப்டர் 9 பொறுத்தவரை நீங்கள் தியரம் 9.1 9.2 முடிஞ்சா பார்த்துங்க 9.4 ரிசல்ட் 9.1 9.2 பார்த்துங்க எக்ஸசைஸ் 9.3 சாரி எக்ஸாம்பிள் 9.31 அதோட எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க சாப்டர் 10 எக்ஸசைஸ் 10.4ல 13 14 15 24 25 27 28 எக்ஸாம்பிள் 10.24 28 27 31 34 35 36 so these are the most important questions chapter 11ல எக்ஸசைஸ் 11.5ல 16ல இருந்து 20 வரைக்கும் பார்த்துக்கோங்க 11.11ல 1 to 11 ல நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்கும் அதுலயும் சம் இம்பார்ட்டன்ட் இருக்குது பட் நீங்க இந்த தடவை மேபி ட்விஸ்ட் பண்ணலாம் ஸோ எல்லாத்தையுமே பார்த்துங்க 11.1ல 1 to எக்ஸாம்பிள் 11.27 29 40 41 28ம் பார்த்துக்கோங்க சாப்டர் 12ல பார்த்தீங்க அப்படின்னா 28மே இங்கே பார்த்துக்கோங்க சாப்டர் 12ல எக்ஸசைஸ் 12.3ல 5 6 8 9 8 12 12.4ல 1 2 3 4 5 12.21 22 23 24 25 26 அதாவது 12.21ல இருந்து 29 வரைக்கும் ஃபுல்லா பாத்துங்க ஸோ திஸ் இஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பெக்டட் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் 5 மார்க்ல ஸோ இது நல்லா படிச்சுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கீப் சப்போர்ட் ஐ வில் ப்ரே ஃபார் யூ ஃபார் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஸோ எல்லாத்தையும் நல்லா படிச்சுங்க ஆல் தி பெஸ்ட்